டெய்லி ரொட்டீனில் நம்மளே அறியாமல் நம்ம நிறைய விஷயத்த ஃபாலோ பண்ணிகிட்ருப்போம். அதில் எக்ஸ்ட்ராவாக ஏதாவது ஒரு விஷயம் வந்தால் கூட அது ஒரு பெரிய வேலையாகவே கன்சிடர் பண்ணிடுறோம். புதுசாக ஏதாவது விஷயம் பண்ணணும் அப்படின்னு முன்னாடி நாளே பிளான் போடுவோம். ஸோ நாளையிலேருந்து பண்ணுவோம் அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு நம்ம மைண்டுக்கு வரும். பட் நாளைக்கு வந்துருச்சு அப்படின்னா அகெயின் நாளைக்குன்னு தான் சொல்லுவோமே தவிர அன்னிலேருந்தே ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற மைண்ட் செட் நம்ம யாருக்குமே வரதில்லை. என்னமோ நாளைக்கு பண்ணலாம் அப்படிங்கும்போது மட்டும்தான் மைண்ட் வந்து பீஸ்ஃபுல்லாக இருக்குங்கிற மாதிரி நம்மளோட மைண்ட் செட்டே நம்ம வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறோம். இதுக்கு கூட நிறைய நாள் தோணிருக்கு இன்றைக்கே இதை பண்ணிடணும் அப்படின்னு. பட் நானுமே அந்த செகண்ட் ஆப்ஷன் நாளைக்கு அப்படிங்கிறது மட்டும்தான் நான் ஃபைனலாக வந்து எடுத்துப்பேன். ஸோ இந்த விஷயத்தில் நான் கூட ஃபெயில் தாங்க ஆகிட்டு இருக்கேன். அப்போவே பண்ணணும்னு நினச்சி சில விஷயம்லாம் சக்ஸஸும் ஆயிருக்கு. அதையே ஃபாலோ பண்ணணும்னு நினைப்பேன் நெக்ஸ்ட் விஷயத்துலேருந்து. பட் அதையும் கோட்டை தான் விட்டுருக்கேன். நீங்கள் எந்த மாதிரி யோசிச்சு முடிவெடுப்பீங்க அப்படின்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அன்றைக்கி வந்து வெட்னஸ்டே நான் வந்து செகண்ட் டே ஆஃபீஸ் போகிறேன். பிரீத்தியும் நானும் சேம் டைம் தான் ஆஃபீஸ் கிளம்புறதுக்கு முன்னாடி வீட்டில் இருக்க குட்டி குட்டி வேலையெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் கிளம்பணும். ஏன்னா அம்மா வந்து ஒரு 10 o'clock வந்துடுவாங்க. வந்ததும் இதெல்லாம் பண்ணலையான்னு கேட்பாங்க. ஸோ அதுக்கு ஆன்சர் பண்ணுறதுக்கு கொஞ்சமாவது நாங்கள் ப்ரிப்பேர்டாக இருக்கணும். அதனால வீட்டில் இருக்க கொஞ்சம் வேலையை ரெடி பண்ணி வச்சுட்டு தான் நாங்கள் கிளம்புவோம். ஸோ அன்றைக்கும் அப்படி தான் எங்களோட வேலையெல்லாம் முடிச்சுட்டு நாங்களும் ஆஃபீஸ் கிளம்பியாச்சு. அன்றைக்கி ஈவினிங் வந்து ஆஸ் யூஷுவல் சீக்கிரமாக கிளம்பாமல் கொஞ்சம் ஒர்க் இருந்ததுனால லேட்டாக கிளம்பினேன். ஆஃபீஸ்லேருந்து கிளம்பும்போதே 7:30 ஆயிடுச்சு. வீட்டுக்கு வரும்போதே 9 to 9:15 ஆயிடுச்சு. நல்ல டிராஃபிக் தான். பட் பேக் டு பேக் பஸ் கிடைச்சதுனால சீக்கிரமாக வந்த மாதிரி ஒரு ஃபீல். வரும்போதே நல்ல பசி. ஸோ டேரெக்டாக வந்ததுமே வந்து ரெஃப்ரெஷ் கூட ஆகலை. ஜஸ்ட் ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு ஸ்ட்ரைட்டாக டின்னர் தான்.